பார்சல் வந்திருக்கு. அம்மா பார்சல் அமைச்சிருக்காங்க. குட்டனுக்கு இன்னும் 20 டேஸில் செகண்ட் பர்த்டே வருது. அதனால் சரி அவனுக்கு அவங்க தான் ட்ரெஸ் வாங்கி தரணும் அப்படின்னாங்க. சரி பார்சல் போடுறாங்க அப்படிங்கிறதுனால நானும் கொஞ்சம் இது கொடுங்க அது கொடுங்க அப்படின்னு. மெயினாக ஹோம்மேட் ரசப்பொடி சாம்பார் பொடி அதுதான் யூஸ் பண்ணுற பழக்கம். ஸோ அது குட்டன் ட்ரெஸ் அதுதான் மெயின் ரீசன் பார்சலுக்கு. அப்புறம் இப்போ நிறையா ஃபெஸ்டிவல் வருது. நான் ஷார்ட் ஸ்டே தான் இங்கே இருக்க போகிறேன்னு நினச்சி நான் சாரி எடுத்துகிட்டு வரல. ஸோ எல்லாத்துக்குமே 9 யார்ட் சாரி கட்டிக்கணும். சரின்னு சாரி இதுதான் ரீசன் ஆக்சுவலாக. சரி அம்மா தான் பார்சல் போடுறாங்களே இதை அனுப்புங்க அதை அனுப்புங்க அப்படி இப்படின்னு ஒரு 30 kgs ஆயிடுச்சு ஆக்சுவலி. ஸோ 30 kgs டப்பா இப்போ தான் வந்தது. அவன் தூங்கினோடனே ஓப்பன் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் என் ஹஸ்பண்ட் இங்கே தனியாக இருக்கிறப்போ நான் பார்சல் அனுப்பிச்சேன். எனக்கு இன்ஃபர்மேஷன் நிறைய சரியாக கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால சரி ஓகே யாருக்காவது இது யூஸ் ஆகட்டும் அப்படின்னு இதை ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆக்சுவலாக இந்தியா போஸ்ட்டில் தான் அனுப்பிச்சாங்க. நிறைய ப்ரைவேட் கொரியர்ஸும் பண்ணுறாங்க. DHCL அந்த மாதிரி நிறையா வீட்டுக்கு வந்து அவங்களே பேக் பண்ணி அவங்களே கொரியர் பண்ணிடுவாங்க. பட் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் வந்து 60,000 70,000 கிட்ட போகும். பட் இந்தியா போஸ்ட் வெரி சீப், வெரி ரிலையபிள். கொரியர் பேக்கேஜ் மிஸ் ஆகாது, கரெக்டாக டெலிவரி ஆகிடும், ஹைலி ரிலையபிள். சரின்னா என் ஹஸ்பண்டுக்கு நான் அனுப்புகிறப்போ எனக்கு நிறையா டீட்டெயில்ஸ் தெரியாது. ஸோ என்ன பண்ணேன்னா இந்தியா போஸ்ட்டோட பேஜில் வந்து அதோட டைமென்ஷன்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. கார்ட்போர்ட் பாக்ஸ் இந்த டைமென்ஷன் தான் இருக்கும். அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் எல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போனால் இல்லை இதில் பத்தாது அப்படின்ட்டாங்க. ஸோ அவங்களே வந்து பாக்ஸ் கொடுத்துருவாங்க, நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நம்ம பக்கத்தில் வேஸ்ட் பேப்பர் மார்ட்டில் வாங்குகிறோன்னா ஒரு 30 rupees 40 rupeesக்கு ஒரு பாக்ஸ் கிடைக்கும், 100 rupees கூட ஆகும். ஆனால் வந்து இந்தியா போஸ்ட்டில் சென்ட் பண்ணுறாங்கன்னா 200 rupees ஆகும், 200 or 250 நினைக்கிறேன் ஒரு பாக்ஸு. இது அவங்க போட்ட பாக்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி அவங்களே வந்து பாக்ஸ் போட்டு அவங்களே பேக் பண்ணி அவங்களே ரேப் பண்ணி எல்லாமே அவங்களே பண்ணிடுவாங்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்து சணல் அப்புறம் பாக்ஸு கிளிங் ரேப்பு கத்திரிக்கோல் எல்லாம் எடுத்துகிட்டு போனேன். பட் வேஸ்ட்டு, அவங்களே எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக ஒரு கண்ட்ரிக்கும் நோ ஃப்ளை ஐட்டம்ஸ் சிலதெல்லாம் இருக்கும். சில கண்ட்ரி வந்து சீட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதில் ஏதாவது ரெவல்யூஷன் வந்துடும், சீடை வச்சு ஏதாவது பிரச்சனை வந்துடும் ஏதாவது அப்படின்னு அலோவ் பண்ண மாட்டாங்க. கொரியாண்டர், காஞ்சி மிளகாய் இதெல்லாமே சில கண்ட்ரிஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. எனக்கு ஜப்பான் பற்றி தான் தெரியும். ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ஃப்ளேமபிள், இந்த ஃப்ளேமபிள் ஐட்டம்ஸ் அலோவ் எந்த கண்ட்ரிலுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. பேட்ரி, மேக்னெட்ஸ் இதெல்லாம். ஸோ வந்து கோகோனட் எடுத்துகிட்டு வர முடியாது. அப்புறம் ஆயில், கீ இதெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது. நல்லெண்ணெய் இங்கே கிடைக்கவே கிடைக்காது, பட் அங்கேருந்து கொண்டும் வர முடியாது. அதுக்கப்புறம் கோகோனட்டு இது ஷார்ப் ஐட்டம்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. மேக்னெட்ஸ் கிடையாது, பேட்டரிஸ் கிடையாது. ஸோ கறி லீவ்ஸ் இருக்கு இல்லையா, கருவேப்பிலை ரொம்ப ரேராக தான் கிடைக்கும், பட் அதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அது ஃப்ளேமபிள்ங்கிறதுனால. ஸோ நான் வந்து என் ஹஸ்பண்டுக்கு சாஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் கொரியர் பண்ணுறதுக்கு. ஏன்னா இங்கே வந்து எல்லாத்துலேயும் கிராப் ஆயில் இருக்கும், ரொம்ப பார்த்து பார்த்து வாங்கணும். எதுக்கு ரிஸ்க்குன்னு அவர் வாங்க மாட்டார். சரின்னு நம்ம அடுப்புலாம் எடுத்துகிட்டு போனால் அலோவ் பண்ணல. லிக்விட் ஐட்டம்ஸ் மோஸ்ட்லி அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்புறமா இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் பிஸ்கெட்ஸ்லாம் அனுப்புகிறோம்னா அதோடைய நம்ம அனுப்புகிற டேட்லேருந்து 6 months ஷெல்ஃப் லைஃப் இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களான்னு தெரியல. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் பண்ணி கூட பார்ப்பாங்களான்னு தெரியல. நம்ம அங்கே கொரியர் பண்ணுறோம் இல்லையா, நம்ம கொண்டு போய் பாக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம், இல்லை அவங்களே பாக்ஸ் எடுத்துட்டாங்கன்னா நம்ம அவங்ககிட்ட ஒரு திங்ஸாக கொடுக்கணும். அவங்க அழகாக எப்படி இதுக்குள்ள காம்பேக்டாக அடைச்சி வைக்கலாம்னு பார்த்து ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. அப்பவே அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, இல்லை இது கிடையாது அது கிடையாது அப்படின்ட்டு. ஸோ அப்படி தான். அதான் 10 days ஆகும். அம்மா வந்து August 1 அம்மா அனுப்பிச்சிருந்தாங்க. இன்னைக்கு August 7. ஸோ 1 வீக்கில் வந்துருச்சு. நடுவில் 2 நாள் லீவ் ஆக்சுவலாக. ஸ்டடி டக்கு டக்கு அம்மா வந்து ட்ராக்கிங் ஐடி வச்சு ட்ராக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு வந்து கொரியர்
சிங்கப்பூரில் இருக்குது, ஃப்ளைட் ஏறிடுச்சு, ஒசாக்கா வந்துடுச்சு, டோக்கியோ வந்துடுச்சு அப்படின்னு ட்ராக் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பாங்க. வீட்டில் வந்து டெலிவர் பண்ணார். இப்போ தான் டெலிவர் பண்ணிவிட்டு அவங்க போகிறாங்க. கரெக்டாக அம்மா எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க டெலிவர்டு அப்படின்னு. ஸோ அந்த ட்ராக்கிங் ஐடி கொடுத்துருவாங்க. அப்புறம் என்னென்னா ஸோ இந்த மாதிரி ஃப்ரம் டூவை நம்ம 4 பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். நம்மளோட அட்ரெஸ்ஸு, 2 அட்ரஸ், அவங்களது கான்டாக்ட் நம்பர், அதாவது லோக்கல் நம்பர் கொடுக்கணும். இப்போது ஜப்பான்னா இங்கே ஜாப்பனீஸ் நம்பர் கொடுக்கணும். அப்புறமா ஃப்ரம் அட்ரஸ் இது எடுத்துகிட்டு 4 சைட்ஸும் அவங்களே பேஸ்ட் பண்ணிடுவாங்க. மேலே கிளிங் ரேப் அவங்களே போட்டுருவாங்க. ஸோ ஓப்பன் பண்ணிடலாமா? ஆக்சுவலாக அது இந்தியா போஸ்ட்லேருந்து ஜப்பான் போஸ்ட் வந்துருக்கு. இப்படி ஓப்பன் பண்ணுறது ஆக்சுவலாக 30 kg. டேரிஃப் பார்த்தீங்கன்னா 20 kg வரைக்கும் ஒரு ரேட் இருக்கும், 20 kgக்கு மேலே ஒரு ரேட் இருக்கும். 30 kg ஆக்சுவலாக இந்த 30 kg அனுப்புறதுக்கு அப்ராக்சிமேட்லி 12,000 ஆச்சு. அவ்வளோதான். இதுவே நம்ம மற்ற கொரியருக்குலாம் போகணுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக 50லேருந்து 60 ஆயிரும். ஸோ அதனால் இந்தியா போஸ்ட் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். சரி, ஓகே. கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன்லாம் போட்டிருக்காங்க. இதுதான் ஆக்சுவலாக டாப்பு. இதெல்லாம் மேலே வைக்கலாம். பட் ஓகே. இவ்வளவும் குட்டன் பார்த்தோன்னா விடவே மாட்டான். இவ்வளோ அட்டை, இவ்வளோ கவர் எல்லாம் பார்த்தோம்னா ஓகே. இது போதும் நமக்கு. இப்போ இப்படியே ஓப்பன் பண்ணலாம். ஸோ பேக்கும் பேக்கு, குட்டனோட ட்ரெஸ்ஸு எல்லாம் வந்துதான். அதாவது அவனுக்கு கிட்டத்தட்ட எக்கச்சக்கமாக ட்ரெஸ்லாம் கேட்காங்க பர்த்டேக்கு. அது பிறந்ததுலேருந்தே அம்மாவுக்கும் அம்மாவுக்கும் அவனுக்கு ட்ரெஸ் வாங்குறது தான் ஒரு க்ரேஸு. ஸோ அதனால் 2 பேரும் போய் ஷாப் பண்ணி அவனுக்கு பர்த்டேக்கு அப்படி இப்படின்னு அவன் பர்த்டேக்கு முன்னாடி ஃபோட்டோ ஷூட் பண்ணிப்பான் வீட்லேயே. எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு இது சிரிச்சுட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிப்பான். ஸோ குழந்தையோட ட்ரெஸ்ஸு இந்த வேக்கம் பேக் ஃபுல்லாகவே அவன் ட்ரெஸ் தான். அடுத்தது சாப்பாடு. சாப்பாடுனா ஸ்நாக்ஸ், பிஸ்கெட் ஸ்நாக்ஸ் தான். ஆக்சுவலாக அம்மா வந்து ஒரு மாமிகிட்ட ஆர்டர் பண்ணி ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரி வாங்கியிருக்காங்க. ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அவருக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், எனக்கு சேவரி ரொம்ப பிடிக்கும். கூட்டமே முறுக்கெலாம் நல்லா சாப்பிடுவோம். ஸோ இங்கே கிடைக்கும், பக்கத்துலேயே நேபாளி ஷாப் இருக்குது, கிடைக்கும். பட் என்னன்னா நார்த் இந்தியன் ஐட்டம், பக்கர்வாடி, அப்புறம் மோதி லட்டு, நவரத்னா மிக்சர் அதெல்லாம் தான் கிடைக்கும். நம்ம தேங்குழல், முறுக்கு, சீடை அதெல்லாம் கிடைக்காது. ஸோ அதெல்லாம் முடிச்சிருக்காங்க. நிறையா இருக்குது. பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் அவருடைய ஃபேவரட் பிஸ்கெட்ஸ். அது அதிரசம், லட்டு, ரவா லட்டு மை ஃபேவரட். அண்ட் இதுவும் அவருக்கு பிடிச்ச பிஸ்கெட். இதெல்லாம் வடா,
மாமா எனக்கு கொடுத்தது. எனக்கு வடை ரொம்ப பிடிக்கும்னு எப்போ போனாலும் எனக்கு வடை கொடுப்பாங்க. வடை ஓகே. நான் தீவதி பேக்கெட் மறந்துட்டேன் ஆக்சுவலி. இங்கே போன வாட்டி எடுத்துகிட்டு வச்சேன், வீட்டில் தெரியாது, காலியாச்சு அனுப்புன்னு சொன்னேன். ஸோ தீவதி பேக்கெட் தீவதியில் கிடைக்கவே கிடைக்காது. நான் தேடிட்டு இருக்கேன் விளக்கேற்றுறதுக்கு, அதுவே கிடைக்கல. தேங்குழல் எனக்கு 1 மந்த்துக்கு டயட்டெல்லாம் டிச் பண்ண வேண்டியதான். இது வந்து காஞ்ச மிளகா. இங்கே காஞ்ச மிளகா கிடைக்கும். ஆக்சுவலாக அம்பிகா ஆன்லைன் இருக்குது. நம்ம இந்தியா சவுத் இந்தியன் ஷாப் அம்பிகா இருக்குல்ல, அதுவே அம்பிகா ஜப்பான் ஆன்லைன் இருக்குது. எல்லாமே கிடைக்கும். ஆனால் பயங்கர காஸ்ட்லி. சரி அனுப்புகிறாங்களே, அதோட இதையும் போட்டு அனுப்புமா அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலாக அவங்க பிளான் பண்ணுறது ஒரு 5-6 கிலோ தான். நான் தான் அது இது அதுன்னு சேர்த்து அப்படியே ஒரு 30 கிலோ ஏற்றி விட்டேன். ஸோ காஞ்ச மிளகா. ஓகே, மை ஆல் டைம் ஃபேவரட் முறுக்கு. தென் வடை. எனக்கு வடை ரொம்ப பிடிக்கும், அது ஏன்னு தெரியல. மிக்சர், நார்மல் மிக்சர். ஆக்சுவலாக இதெல்லாம் வைக்க இடம் இல்லை வீட்டில். காரத்து அம்மா மைசூர் பாகு நினைச்சு ரொம்ப கவனிச்சுட்டாங்க. ஓகேவா வந்துருக்கு மைசூர் பாகு. இது என்னன்னு தெரியல எனக்கு. ராகி மாவு. டயட்டுக்காக ராகி மாவு வச்சுருக்காங்க. புளியுமே இங்கே கிடைக்கும். பட் ஸ்டில் அனுப்புகிறாங்க, போட்டு விடு. தெய்வமா நீ இவ்வளோ மிளகா வத்தல் அமைச்சிருங்க எனக்கு. இது என்னது? கல்லுப்பு. இங்கே கல்லுப்பு கிடைக்காது, ராக் சால்ட்டு. குழந்தைக்கு சுற்றி போடுறதுக்கு, ஏன்னா கேம்ஃபரும் கிடைக்காது. ஸோ கல்லுப்பு அவங்க சுற்றி போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, இப்போதான் முக்கியமான ஐட்டம்ஸ்லாம் வருது. அரிசி மாவு. ஸோ கிருஷ்ண ஜெயந்தி வருது, குழந்தை காலெல்லாம் வீட்டில் வைக்கணும், அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அதனால் அரிசி மாவு வச்சுருக்காங்க. நான் கொண்டு வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். இது வந்து தோசை மிளகா பொடி. இது வந்து அப்படியே எப்படிங்கிறதுக்குள்ள ஃபுல் பேக்கும் காலி ஆகிடும். ஆக்சுவலாக இதெல்லாம் அம்மம்மாவுக்கு தான் கூட சொல்லணும். ஏன்னா மசாலா அரைக்கிறது ரெடி பண்ணுறதெல்லாம் அம்மா வாங்குறது, பேக்கிங் அதெல்லாம் 2 பேரும் சேர்ந்து. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். அப்பா, சாம்பார் பொடி. ஆக்சுவலாக இது கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். பட் சாம்பார் பொடி தான் எல்லா குக்கிங்குமே யூஸ் பண்ணுவேன். சில்லி பவுடர் ரொம்ப போட மாட்டோம், ஃபுல்லாகவே சாம்பார் பொடி தான் போடுவோம். அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற சில்லி பவுடர் பயங்கர காரம். ஸோ அதனால் சில்லி பவுடர் யூஸ் பண்ண மாட்டேன். அது ராவாக இருக்கும், அதை ஒத்துக்காது, நிறைய பிரச்சனை, வயிறு வலிக்கும்லாம் பயந்துட்டு யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ சாம்பார் பொடி குழந்தைய அப்படியே பழகிட்டான். ஸோ சாம்பார் பொடி தான் இதுதான் பார்சலோட மெயின் மோட்டிவே. சாம்பார் பொடி நான் எடுத்துகிட்டு வந்து குறைஞ்சிருச்சு. ரசப்பொடி வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். வந்துருச்சு. பே லீஃபு, அப்புறமா சோம்பு, பிரியாணி சேமியா லான்ச் பண்ணியிருக்காங்க, உனக்கு அனுப்புகிறேன்னாங்க அம்மா. ஸோ அது, அப்புறம் பெருங்காயம், அப்புறம் கடலை மிட்டாய், அந்த பேக். அப்புறம் எனக்கு மிட் நைட் மீல். ஆக்சுவலாக நான் போஸ்ட் பார்ட்டம் வெயிட் குறைக்கிறதுக்காக ஐ ஸ்டாப் ஈட்டிங் ஆல் ஜங்க். அங்கே அவ்வளோ இருக்கும், வீட்டில் சாப்பிட மாட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டு. இங்கே எதுவுமே இருக்காது. குழந்தை ஓவர் நைட் ஃபுல்லாக தூங்கிடுவான். பட் சில நாள் வந்து எனக்கு தூக்கமே வராது ராத்திரி. அதாவது அவன் நடுவில் அவனை தூங்க வச்சுட்டு
நான் தூங்குறப்ப எனக்கு தூக்கம் போயிடும். 3-4 மணி நேரம் கப்பு கப்பு கப்புன்னு பசிப்போம். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து early dinner முடிச்சிடணும்பாரு. 7:30க்கு மேலே டின்னர் கிடையாது, 7:30க்குள்ளே முடிச்சிடணும். ஸோ அந்த சன்செட்குள்ளே சாப்பிடணும் அப்படின்னு நல்லா பண்ணுவார். ஸோ எனக்கு ரொம்ப நானும் 9:30 மணிக்கு சாப்பிடுவேன் வீட்டில். பி ஷிஃப்ட் அந்த ஈவினிங் ஷிஃப்ட்லாம் முடிச்சு சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பசிக்கும். எனக்கு அதனால 3 மணிக்கெலாம் பசி வந்துடும். அப்போ இதுதான் எனக்கு காப்பாற்றும். அம்பிகாவில் ஒரு நூடுல்ஸ் இருந்தது, அது எனக்கு பிடிக்கல. பட் அது நல்லா தான் இருக்குது, பட் எனக்கு அது பிடிக்கல. சர்தாஜ்னு இன்னொரு இருக்குது, அதில் மேகி இருக்குது. சரி, மேகிக்காக சர்தாஜுக்கு நம்ம லிஸ்ட் போடணுமான்னு யோசித்தேன். ஸோ அம்மா ரொம்ப நன்றிம்மா இதுக்காக. நூடுல்ஸு, கடலை மாவு, தாளிப்பு ஐட்டம், ஸோ கல்பாசி, அப்புறம் ஜீரகம், அப்புறம் திராட்சை, முந்திரி, சீர் மாதிரி கொடுத்துருக்கம்மா நீ. ஸோ ஏதோ சாம்பார் பொடி இருக்கு. ஓகே, இது வந்து ஒரு பார்சல். ஆக்சுவலா என் ஹஸ்பண்ட் இந்த வீடியோ பார்க்க மாட்டார்னு நினைக்கிறேன். இது ஒரு கிஃப்ட் அதுக்காக. ஓகே, ஐ திங்க் இதுதான் வெயிட் எடுத்திருக்கும். பயமா இருக்கு. ட்ரெஸ் எல்லாரும் திட்டுவாங்க, நீ இங்கே இல்லாத ட்ரெஸ்ஸா, அங்கதான் ட்ரெஸ் இருக்கா அப்படின்னா. அப்படி இல்லை, சில ட்ரெஸ்லாம் நான் விட்டுட்டு வந்துட்டேன். சில ட்ரெஸ்லாம் லாஸ்ட் மந்த்ல ஆர்டர் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதெல்லாம் அமைச்சிருக்காங்க. சாரி, டீஸ் அதெல்லாம் இருக்குல்ல. இதில் என் ட்ரெஸ் மட்டும் இல்லை, என் ஹஸ்பண்ட் ட்ரெஸ்ஸும் இருக்குது. ஸோ நான் மட்டும் அதில் இதில் அவரும் பார்ட்னர் நினைப்பேன். பார்சலுக்கு காரணமே இந்த பொருள் தான். ஸோ யா, ஸோ இதெல்லாம் தான் வந்திருக்கு. ஸோ நான் எப்போவுமே என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா, ஒரு செக்லிஸ்ட் எழுதி ட்ராப் பண்ணிவிடுங்க ஊரில். நான் அப்படி தான் பண்ணுவேன். நான் ஊருக்கு எங்கேயாவது பேக் பண்ணிட்டு போகிறேன் வரேன்னா கூட 2 காப்பி, ஒரு செக்லிஸ்ட் நம்ம ரெஃபரன்ஸ்க்கு எந்த பொட்டியில் என்ன இருக்குது, இன்னொன்று இதில். ஏன்னா கஸ்டம்ஸ் கிளியராகி வரப்போ சம்டைம்ஸ் என்ன இதுன்னு டவுட் வரும், என்ன இது என்ன ப்ராடக்ட் அதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா நம்ம ஸ்பைசஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட், இங்கே மொத்தமாக டிஃப்ரெண்ட். ஸோ அந்த இதுக்காக. இன்னொன்று, சப்போஸ் ஏதாவது கஸ்டமில் எடுத்து வச்சுருந்தாங்கன்னா என்ன எடுத்து வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் போட்டு அமைச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒரு செக்லிஸ்ட்டு. ஸோ என்ன வேணுமோ நீங்கள் எடுத்துகிட்டு நியரஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ்னால் இந்த சின்ன போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை, பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக சென்ட் தாமஸ் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல, சென்ட் தாமஸ் மவுண்ட்ல, அங்கேருந்து அமைச்சது. அது ரொம்ப பெரிய போஸ்ட் ஆஃபீஸ். கொரியர் அனுப்புறதுக்கு, இன்டர்நேஷ்னல் கொரியர் அனுப்புறதுக்காகவே தனியாக அவ்வளோ பெரிய செக்ஷன் இருக்காங்க. ஸோ டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிடுவாங்க. ஸோ டப்பா கூட வாங்க வேணாம், அந்த வரிஸ் கூட வேணாம். ஸோ ஃப்ரம் டு அட்ரஸ் 4 பிரிண்ட் அவுட் எடுத்துருவாங்க. இல்லைனா பேப்பரில் பெருசாக எழுதுனா கூட ஓகே தான். ஸோ 4 காப்பி ஃப்ரம் டு அட்ரஸ் எடுத்துகிட்டு, உங்களுக்கு என்ன திங்ஸ் வேணுமோ ஒரு பேக்கில் எடுத்துகிட்டு நீங்கள் போனீங்கன்னா, அவங்களே எந்த ஊர் எவ்வளோ ரேட்டு எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி அவங்களே டப்பா எடுத்து அவங்களே அழகாக அடுக்கி வச்சு அவங்களே அனுப்பிச்சிடுவாங்க. ஜப்பானுக்கு 7 டேஸில் வந்துடுச்சு. நான் என் ஹஸ்பண்டுக்கு அனுப்புகிறப்போ 10 டேஸில் வந்துடுச்சு. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் 10 டேஸில் வந்துடும். Okay, I hope you all enjoyed the video. Thank you for watching.